இங்கிலாந்து உலகை ஆண்டு கொண்டிருந்த இந்த நாட்டில் தற்போது இஸ்லாம் தன்னுடைய காலை பதித்திருக்கிறது. அது பற்றிய பதிவு ஒரு காணொளியில் பார்த்தேன். அதையே நம்ம நம்முடைய பாணியில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு போடுறேன் நான். இப்போ இங்கே அரண்மனையில் பிரிட்டிஷ் அரண்மனையில் அங்கே பாருங்கள், இஃப்தார் நடக்குது. எலிசபெத் ராணிலாம் வாழ்ந்த இந்த அரச குடும்பத்தில் அங்கே இஃப்தார் நடக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவர்கள் அங்கே இங்கிலாந்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சில மன உறுத்தல் கூட வருது. இப்படியே போனால் நம்மளுடைய கலாச்சாரம் சுத்தமாகவே அடிபட்டுருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த பயம்லாம் தேவையில்லை, அவசியமே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் அதிக தூரம் கிடையாது. நபிகள் நாயகம் கூட சொல்லியிருக்காங்க, அவர்களை அரவணைச்சிக்கிட்டு போங்க கிறிஸ்துவர்களை, அவர்கள் நம்மளுடைய உற்ற நண்பர்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. யூதர்களை பற்றி கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, மற்றபடி இவர்கள்ட்ட கொஞ்சம் நல்லபடியாக நளினமாக நடந்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஓரளவு ரொம்பவும் அதிகமான வித்தியாசங்கள் கிடையாது. நீங்கள் பைபிளை பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அது குர்ஆனை அப்படியே பேசும். குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாம் அந்த பழைய ஏற்பாடுகளில் முக்கால்வாசி இருக்கும். இந்த பிறகு பவுல் தான் அதை மாற்றி புதிய ஏற்பாடுன்னு மாற்றி அதில் நம்ம ஈசா நபிக்கு கடவுள் அந்தஸ்தை கொடுத்து இப்படிலாம் நிறைய பண்ணிட்டார்னு வச்சுங்களேன். அதில் சார்லஸே பாருங்கள், அவர் நோன்பு வச்சு இஃப்தாரில் நோன்பு திறக்கிறாரு. அவரே முஸ்லீமாக மாறிட்டாரோ அப்படிங்கிற பேச்செலாம் இங்கே வருது. டயானா, இவருடைய மனைவி, பழைய மனைவி இருக்காங்களே இளவரசி டயானா, அவங்களும் ஒரு முஸ்லீமை திருமணம் பண்ணி அதன் மூலயமா குழந்தை பெற்றுக்க போகிறாங்கங்கிறதுலாம் வதந்தி வந்தப்போ ஒரு அரச குடும்பத்தில் ஒரு முஸ்லீம் ஜனிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள க்ளோஸ் பண்ணது. ஆட்களை வச்சு அரச குடும்பமே க்ளோஸ் பண்ணதெல்லாம் பேச்சு வந்துச்சு ஒரு டயத்தில். ஆனால் அவர்கள் எப்படியோ அதை இறைவன் அறிவான்னு வச்சுங்களேன், அவங்க முஸ்லீமாக மாறினாங்களா மாறலையா அப்படிங்கிறது. ஆனால் சார்லஸ் ரொம்பவும் இஸ்லாத்தோட ரொம்பவும் தொடர்பில் இருக்கிறாரு. நோன்பு வைக்கிறாருன்னா பார்த்துங்க, ரமலானில் நோன்பு வைக்கிறாருன்னா பார்த்துங்க, அந்த அளவு இஸ்லாத்தின் பால் இவருக்கு ஈடுபாடு வந்திருக்குது. இதை நாம் பாராட்டுறோம். உண்மையிலேயே இந்த மாதிரியான சகிப்புத்தன்மை இவர்கள்ட்ட இருக்கணும். அந்த படித்தவர்கள், பண்பாளர்கள், அதனால் இஸ்லாத்தை அவர்கள் ஒரு எதிரியாகவும் பார்க்கல அவர்கள். என்னங்க, அது அடுத்தாப்புல பிரதமர் ஸ்டார்மர் அவரும் இஸ்லாத்தை ஆதரிக்கிறாரு. அதையும் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் அவங்க உறுதி பிரமாணம் எடுப்பாங்கள்ல, சத்திய பிரமாணம் எடுப்பாங்கள்ல, அப்போ பார்லிமெண்ட்டில் எல்லோரும் பைபிளை வச்சு தான் எடுப்பாங்க. இப்போ இந்த பெண் என்ன பண்ணுறாங்கனாக்க குர்ஆனை வச்சு சத்திய பிரமாணம் எடுத்து பல எம்பிக்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு இது என்ன இஸ்லாமிய நாடாக மாறுதா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள பல வாத பிரதிவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இஸ்லாம் வந்தது வணிகர்கள் மூலியமாக தான் இஸ்லாமிய உள்ள நுழையுது. அதன் பிறகு அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க நிறைய பேர் அவர்களாகவே இஸ்லாத்தை தழுவ ஆரம்பிச்சிடுறாங்க, கிறிஸ்துவர்கள். ஏன்னா அவர்கள்ட்ட அந்த கிறிஸ்துவ மத நம்பிக்கைகள் நிறைய அற்று போய் நாத்திகத்தின் பக்கம் ரொம்ப பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாமிய வளர்ச்சி இந்த சார்ட் நமக்கு காமிக்கிறாங்க. 1980 0.30 மில்லியன் தான் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு 2000 1.55 மில்லியன், அப்படியே அதாவது 4.9%, 2.7 மில்லியன் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி விகிதம் அந்த அளவு இருந்திருக்குது. அப்புறம் 2010-11 இந்த வாக்கிலலாம் 2.70 மில்லியன் முஸ்லீம்களுடைய வளர்ச்சியானது அந்த அளவு இருந்திருக்குது. அதாவது 6.5%, 44% அவர்கள் வளர்ந்துருக்கிறாங்க. அடுத்தால் பாருங்கள், 2030 6.50, 2025 அந்த டயத்தில் பாருங்கள் 6.50 மில்லியன் மக்கள் தொகை முஸ்லீம்களுடைய
மக்கள் தொகையானது வளர்ந்துருக்குது. இப்போது கிட்டத்தட்ட 2000 3000 சர்ச்சுகள் வந்து கைவிடப்பட்டிருக்குது. இதற்கு மாற்றமாக என்ன ஆயிடுது, 1800 2000 மசூதிகள் வந்து புதுசாக உண்டாயிருக்குது. இதில் பாருங்கள், இங்கிலாந்தின் பள்ளியுடைய கல்வித்துறை தலைமை பொறுப்பு முதல் முறையாக இஸ்லாமிய அறிஞரை நியமிச்சிருக்குது. அவருடைய கல்வித்துறை தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறவருடைய அவருடைய அந்த தோற்றத்தையும் பாருங்கள். அதுவும் இங்கிலாந்துக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் அமைச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னாக்க, அங்கே வந்து இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவு வளர்ந்துக்கிட்டு வருதுங்கிறது நம்ம பார்க்குறோம். இங்கிலாந்து நாட்டின் கல்வித்துறை தலைமை பொறுப்புக்கு முதன்முறையாக ஷா முஃப்தி ஹாமித் பட்டேல் என்ற இஸ்லாமிய மார்க்க அறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹாமித் பட்டேலின் மூதாதையர் குஜராத் மாநிலம் பரூச்சை சேர்ந்தவர்கள். தொழில் நிமித்தமாக 1970 இங்கிலாந்தில் குடியேறியவர்கள். தனது 16வது வயதில் பள்ளி படிப்பை முடித்த பின்னர் மார்க்க கல்வி தேர்ச்சி பெற்று முஃப்தி ஹாமித் பட்டேல் இஸ்லாமிய மார்க்க அறிஞராக செயலாற்றி வருபவர். அப்போ எந்த அளவு இஸ்லாம் வந்து அங்கே அதாவது ஊடுருவிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். லண்டன் இங்கிலாந்து ஐரோப்பாவின் மெக்காவாக அழைக்கப்படுகிறதுன்னும் பேசுகிறாங்க. கேம்பிரிட்ஜ் வளாகத்தின் மாஸ்க் ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதான் நம்ம பார்க்குறோம். எந்த அளவு மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குது, எவ்வளோ சூப்பராக கட்டப்பட்டிருக்குது. இது போன்ற மசூதிகள் தினந்தோறும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இங்கேருந்து போய் குடியேறிய இந்தியர்கள், பாகிஸ்தானிகள், பங்களாதேஷிகள் மற்றும் வளைகுடா நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, இது மாதிரியான பள்ளிகளுக்கு நிறையா டொனேஷன் கொடுத்து ஆங்காங்கே வந்து பள்ளிகளை வந்து நிறுவுகிறாங்க. இதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐரோப்பாவின் மெக்காவாக லண்டன் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மஸ்ஜிதுகள் அங்கே வந்து பெரும் அழகழகான மஸ்ஜிதுகள் அங்கே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. வெளியிலேருந்து வர்றவங்க ஒரு பக்கம், அங்கே நாத்திகத்தின் பக்கம் ரொம்பவும் இந்த கிறிஸ்துவ பைபிளில் வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்து நிறைய கருத்துகள் இருக்குதா, அதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் என்ன பண்ணுறாங்கனாக்க நாத்திகத்தின் பக்கம் போகிறாங்களா. அங்கேருந்து அவர்களுக்கு டக்குன்னு இஸ்லாம் வந்து கை கொடுக்குது. இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போகுது. அதனால் இஸ்லாத்தை வந்து நோக்கி அந்த ஐரோப்பிய மக்கள், அந்த லண்டனை சேர்ந்த மக்கள் வந்து நிறைய, இங்கிலாந்து மக்கள், வெள்ளையின மக்கள் நிறைய வந்து மாறி இஸ்லாத்தை தழுவுறதை பார்க்குறோம். இது வந்து அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேருக்கு அதாவது நியூட்ரலாக உள்ளவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில வலதுசாரிகள் அங்கேயும் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் வந்து இதை வந்து ஒரு பிரச்சனையாக்குறாங்க. இப்படியே போட்டாக்க நம்ம இங்கிலாந்து வந்து இஸ்லாமிஸ்தானாக மாறிடும், அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போராட்டங்கள்லாம் நடக்குது. அங்கே சமீபத்தில் அந்த போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே பாருங்கள், அந்த இப்போ லண்டன் முஸ்லீம் சென்டரில் வந்து எப்படி தொழுகைகள்லாம் நடக்குது, எந்த அளவு அந்த மக்கள் ஆர்வமோட தொழுகைகளில் வந்து 5 வேளை தொழுகைகளிலும் கலந்துக்கிறாங்க. இது வந்து அங்கே உள்ள மக்களுக்கு சில பேருக்கு பிடிக்கல. இது வந்து இப்படியே விடக்கூடாது, இவர்களை வந்து நம்ம வந்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மக்களுடைய கலாச்சாரமும் மாறுது. அங்கே வந்து முஸ்லீம் குடும்பங்கள் அமர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, வீடுகளில் அதிகமாக சாப்பிட்றது, மேக்சிமம் அதிகமாக வந்து இந்த மாதிரி ஹோட்டல்கள் அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அவங்க வீடுகள்லேயே செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அடுத்தாப்புல பள்ளிகளில் வந்து இஸ்லாமிய கல்வியை கற்பிக்கணும் அப்படிங்கிற சர்க்குலரும் வந்திருக்குது. அது வேறு பெரிய பிரச்சனையாக போகுது. அதாவது சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு அதாவது இறைவனுடைய கருத்துக்கள், கடவுளுடைய கருத்துக்கள் சொல்லப்படணும். அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மத நம்பிக்கைகளை அந்த பிள்ளைகள் மனசில் விதைக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் இது வந்து எழுதப்படாத சட்டமாகவும் மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா நிர்வாகத்தில் வந்து நிறைய முஸ்லீம்கள்லாம் இருக்கிறதுனால இந்த மக்கள் நாத்திகத்தின் பக்கம் போகிறாங்க. கிறிஸ்துவத்தில் இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை, கிறிஸ்துவத்தை விட்டுட்டு நாத்திகத்தின் பக்கம் போகிறதுனால அவர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து பள்ளி அதாவது 5வது 6வது 7வது இந்த மாதிரி படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இஸ்லாத்தை கொண்டு போகிறதுல அவர்கள் வந்து
ரொம்ப முக்கிய பங்காற்றுறாங்க. அந்த பிள்ளைகளும் ஆர்வமாக அதை வந்து கற்றுக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வந்து தொழுகிறது எப்படி, அது பாருங்கள், அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து 5 வேளையும் தொழுகைக்கு எப்படி தயார்படுத்துறது, எப்படி வந்து கை கால்களை எப்படி கழுவுறது, தொழுகை எப்படி நடத்துறது, தொழுகையில் என்ன ஓதுறோம், அதோட மீனிங் என்ன, தொழுகையில் நம்ம ஓதுறதை விட அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி ஜும்மா தொழுகைகளில் வந்து பெரும் மசூதிகள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த பள்ளிகளில் வந்து இந்த மக்கள் வந்து குழுமி இஸ்லாத்தை வந்து அறிந்துக்கிறாங்க. ரெண்டாவது, இஸ்லாத்தை விரும்பாத மக்கள் கூட இங்கே கொண்டு வந்து, அதாவது மாற்று மத மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களை கொண்டு வந்து பள்ளிவாசலில் வந்து உட்கார வச்சு பார்க்க சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி தொழுகிறோம், இந்த பள்ளியில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்க்க சொல்கிறாங்க, அந்த மாற்று மதத்தவர்களை. இதன் மூலியமாக நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க. இதில் இன்னொன்று பெரிய அரசியலில் மாற்றங்கள் பாருங்கள். மேயர் ஆஃப் லண்டன் சாதிக் கான், இது அவர்களுக்கு பெரிய மன உறுத்தலாக இருக்குது. என்னடா மேயர் கூடவா முஸ்லீமாக வந்துடுறது, இந்த ஒரு இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இவர் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, வரிசையாக வருது பாருங்கள். இவங்க மேயர் ஆஃப் லீட்ஸ் அபிகெயில் மார்ஷல் காத்தூங், இவர் ஒரு முஸ்லீம் தான். அடுத்தாப்புல மேயர் ஆஃப் பிளாக்பர்ன் பர்வேஸ் அக்தர், இவர் ஒரு முஸ்லீம் தான். ஆனால் அதிகமான பாகிஸ்தானிகளாக இருக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானிகள் வந்து அந்த நாடு கொஞ்சம் மோசமான நாடு இருந்தது இல்லையா, அதனால் அவர்கள் புலம்பெயர்ந்ததில் வந்தது. அடுத்த மேயர் ஆஃப் ஆக்ஸ்போர்டு லுபினா அர்ஷத், இவங்களும் ஒரு முஸ்லீமு. மேயர் ஆஃப் ஆக்ஸ்போர்டில் லுபினா அர்ஷத் இப்போ பதிவு வகிச்சிட்ருக்குறாங்க. அடுத்து மேயர் ஆஃப் லூட்டான் தஹ்மினா சலீம், இவங்களும் ஒரு முஸ்லீம் தான். அடுத்து மேயர் ஆஃப் ஓல்தாம் ஜாஹித் சௌஹான், இவரும் ஒரு மேயராக இருக்கிறாப்புல. எத்தனை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு கிறிஸ்துவ நாட்டில் எத்தனை மேயர்கள் முஸ்லீமுக்கு பாருங்க. மேயர் ஆஃப் ரோஜ்டால் ஷக்கீல் அகமது, இவர் ஒரு மேயர். இப்போ நம்ம ஆச்சரியமாக இருக்குது, இப்போ நம்ம பார்த்த வகையிலேயே வந்து கிட்டத்தட்ட 7-8 மேயர்கள் இருக்கிறாங்கன்னாக்க, அப்போ எந்த அளவு. அதே மாதிரி அழைப்பு வழிகாட்டல் மையம், அதன் மூலமாக வந்து கிறிஸ்துவ மதத்துலேருந்து நிறைய பேர் முஸ்லீமாக மாறுறாங்க. கிறிஸ்டியன் இருக்கிறது இங்கிலாண்டில், அதோட சார்ட்டு பாருங்கள், 46.53%. அதில் ரிலீஜன் எனக்கு இதுக்கு மதமே தேவையில்லைங்கிறவங்க 25.1, முஸ்லீம் 5.97, ஹிந்துஸ் 1.97. இதுதான் இப்போ உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதில் நம்ம ஹிந்துக்கள் வந்து 1%, 1.5% இருந்துக்கிட்டு நம்ம அவருடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து அங்கே வந்து கொண்டு வரதையும் நம்ம பார்க்குறோம். எப்படி முஸ்லீம்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு அவங்க முயற்சிக்கிறாங்களோ, அதே போல் ஹிந்துக்கள் வந்து பிள்ளையார் சிலைகளை வந்து கடலில் கரைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க மத நம்பிக்கைகள் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி வந்து கிறிஸ்துவ நாட்டில் வந்து முஸ்லீம்களும் ஹிந்துக்களும் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கு வலதுசாரிகளுக்கு சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. அதனால தான் நம்ம சமீபத்தில் கூட அந்த போராட்டத்தெல்லாம் பார்த்தோம். போராட்டத்தில் அந்த மக்கள்லேயே வந்து ரொம்ப பேர் எதிர்க்கிறாங்க அந்த போராட்டத்தை. ஆக முடிவு என்ன ஆகுங்கிறது இறைவன் கையில் தான் இருக்குது. அதை பார்ப்போம்.